ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம். முதல்ல நாம் பார்த்தோம், மக்லோன் கிளியோன் இருவரும் மோவாபி பெண்ணை மணந்து கொண்டார்கள். ஒருவர் பெயர் ஓர்பா, ஒருவர் பெயர் ரூத் என்று தான் இருந்தது. யாருன்றது தெரியாது. இந்த இடத்துல தான் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல தான் மக்லோனுடைய மனைவி ரூத்து என்று இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவலை இந்த ஆசிரியர் இங்கே நமக்கு காட்டுகின்றார். மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபி பெண் ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது அவருடைய மன ஒப்பந்தத்தை வெளிப்படுத்துகின்றது. கன்சர்ன்ட். ஓகே, மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். பப்ளிக்கு பொது வெளியில் அவர் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் சாட்சிகள் முன்னிலையிலே அவர் தனது செயலை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது, இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது, இறந்தவரின் உரிமை சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருக்கவும் ஒரு நோக்கம், அப்பெயர் அவருடைய உறவின் முறையிலும் ஊரிலும் நீடித்திருக்கவும் இதை செய்கிறேன். வேற எந்த சுயநலமும் எனக்கு கிடையாது. இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மக்லோன், கிளியோன், எலிமெலேக் இவருடைய அனைத்தையும் நான் நகோமியிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன். ரூத்தை மணந்து கொள்கிறேன். இதனுடைய நோக்கம் இறந்தவருடைய உரிமை சொத்து அவர் பெயரிலேயே இருக்கணும், அவருடைய பெயர் ஊரில் விளங்கணும், தொடர்ந்து இருக்கணும், உறவு முறையில் நீடித்திருக்கணும். இதற்காகவே நான் செய்கிறேன், இதற்கும் நீங்கள் சாட்சி என்று போவாசு ஒரு மீட்பனாக செயல்படுகிறான். கோயல் வலிமை மிகுந்தவன் எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மீட்பனாக வருகின்ற மீட்டெடுக்கின்றான். அது வரைக்கும் ஒரு சூறாவளியில் அல்லாடி திண்டாடி கொண்டிருந்த இந்த கைம்பெண்ணுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார். ஏனென்றால் அந்த பெண்மணி மோவாபிய நாட்டிலிருந்து இஸ்ராயலுடைய வாழும் ஆண்டவருடைய இறகுகளின் நிழலை தேடி வந்திருக்கிறார், தஞ்சம் தேடி வந்திருக்கிறார். 2:12 நாம் பார்த்துருக்கோம், நீ யாரை தேடியும் வரலம்மா, நீ இஸ்ராயலுடைய ஆண்டவருடைய இறகுகளின் நிழலை தேடி வந்திருக்கிறாய், நிச்சயம் அவர் உனக்கு நிறைவாக பலன் கொடுப்பார். இதுவரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே எத்தனையோ ஆசி மொழிகள். முதல் அதிகாரத்தில் நகோமி ஆசிமொழி கூறுகிறார்கள். 2வது அதிகாரத்தில் போவாசு இந்த பெண்மணிக்கு ஆசிமொழி கூறுகிறார். இப்பொழுது போவாசையே உடமையாக கொடுக்கிறார், ஒரு ஐடென்டிட்டி, அடையாளம். இனி ரூத்துக்கு அடையாளமாக, ஆண் ஆதரவாக, அருகிலிருந்து துணையாக செயல்படுபவர், எல்லாமாக இருப்பவர் போவாஸ். எனவே இப்படி ஒரு திக்கு தெரியாத ஒரு நிலையில் திணறிக் கொண்டிருந்த இந்த குடும்பத்துக்கு ஒரு பெயர் நீட்சி, உடமையை தக்க வைத்து கொள்ளுகிற ஒரு ஆதரவு, அனைத்துமாக இருப்பவர் போவாஸ். எனவே இந்த புத்தகத்தினுடைய ஒரு கிளைமேக்ஸாக இந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருமண நிகழ்ச்சியை நாம் பார்க்குறோம். மிக எளிமையாக இருக்கிறது. ஊர் பெரியவர்கள் முன்னிலையில், 10 பேர் சாட்சிகள் முன்னிலையில், நகர வாயிலில் இது நடைபெறுகிறது. வேறு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆடம்பரம் அப்படிலாம் இல்லை. ஆதரவில்லாத அந்த விதவை கைம்பெண்ணுக்கு போவாஸ் வலிமை மிகுந்த அந்த மனிதர், இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரென்த், அவர் வலிமையாக போகின்றார். வலிய கரத்தை அவராக முன்வந்து கொடுக்கிறார். யாரும் அவரை வலுக்கட்டாயப்படுத்தவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். ஸோ இந்த புத்தகத்தில் 4வது அதிகாரம் இந்த 10வது வசனம் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு காட்டுகின்றது. அடுத்தது பாருங்கள், நகர வாயிலினுடைய அந்த காட்சி தொடங்குகிறது. இங்கே நாம் பார்ப்பது ஒரு வாழ்த்து மொழி பாடல் தொனியில். இதுவரை உரைநடை பாணியில் இருந்த
இந்த ஒரு புத்தகம் இப்பொழுது கவிதை நடைக்கு மாற்றப்படுகிறது. வாழ்த்து மொழி அழகாக சொல்லப்படுகிறது. 11வது வசனம் வாசிங்க. அதற்கு நகர வாயிலில் இருந்த பெரியோரும் மற்றெல்லாரும், ஆம், நாங்கள் சாட்சிகள். இஸ்ரேலின் குடும்பம் பெருக செய்த ராக்கேல் லேயாள் இவரைப் போல உமது இல்லம் புகுந்திடும் இந்த பெண்ணும் இருக்கும் வண்ணம் ஆண்டவர் அருள்க. எப்ராத்தில் வளமுடன் நீர் வாழ்க, பெத்லகேமில் புகழுடன் நீர் திகழ்க. அடுத்தது வாசிங்க. ஆண்டவர் இந்த பெண் வழியாக அருளும் பிள்ளைகளால் உமது குடும்பம் யூதா தாமோர் மகனாம் பெரேட்சு குடும்பம் போன்று விளங்குவதாக என்று வாழ்த்தினர். ஓகே, இதை ரொம்ப சுவராசியமான ஒரு வாழ்த்து. பெரியவங்க என்ன நடந்திருக்கிறது திருமணம். இன்றைக்கி கூட நம்ம பந்தல் போட்டு திருமணம் நடத்துகின்ற பொழுது நம்ம தாத்தா பாட்டி பெரியவங்க அவங்க இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அங்கே போய் தலையில் கை வச்சு நல்லா இருப்பா, நல்லா இருமா, சுகமாக இருமா, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லுவதை போல் இங்கே இந்த தம்பதியருக்கு ஊர் பெரியவர்கள் நகர வாயிலில் இந்த மன நிறைவாக ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஆம், நாங்கள் சாட்சிகள். முதல்ல அவங்களுடைய மன ஒப்புதல், நாங்கள் சாட்சிகள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தது அவர்களுடைய ஆசி மொழி, இஸ்ரேலின் குடும்பம் பெருக செய்த ராக்கேல் லேயாள். இந்த ஆசி மொழியில் 4 பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் யாருடைய பெயர் என்று சொன்னால் ராக்கேல், லேயாள். அடுத்தது 12வது வசனத்தில் யூதா தாமார். யூதா தாமார். இந்த 3 பெண்கள் ராக்கேல், லேயாள், தாமார். இந்த பெண்களுடைய பெயரை சொல்லி இவர்களைப் போல இவர் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவது விவிலியத்திலே இந்த இடத்துல தான் காட்டப்படுகிறது, வேற எங்கேயும் காட்டப்படவில்லை. இது இந்த புத்தகத்துக்கு உரிய ஒரு சிறப்பு அம்சம். மற்றவருடைய பெண்களுடைய பெயரை உச்சரித்து அவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டும், தழைக்க வேண்டும், நலமோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. குறிப்பாக தொடக்க நூல் 29:31 எடுத்து வாசிங்க. இப்படி இருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேறு அருளினார். ராக்கேலோ மலடியாகவே இருந்தார். ஸோ ராக்கேல், லேயாள் இவங்க இருவரும் எப்படி கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். லேயாளை ஆண்டவர் குழந்தை பேரு, அதே போல் ராக்கேல் மலடியாக இருக்கின்றார். ஆனால் கடவுள் அவர்களிடமிருந்து குழந்தை பேற்றை உருவாக்குகின்றார். மலடிகளிடமிருந்து கடவுள் இயலாமையிலிருந்து ஒரு இயலும் என்கிற ஒரு அசாதாரண நிகழ்ச்சியை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி காட்டுகின்றார். எனவே அவர்களைப் போல இந்த பெண்மணி உமது இல்லம் புகுந்திடும் இந்த பெண்ணும் இருக்கும் வண்ணம் ஆண்டவர் அருள்க என்று முதல் ஆசி மொழியை கூறுகின்றார். அடுத்தது பாருங்க, எப்ராத்தில் வளமுடன் நீர் வாழ்க, பெத்லகேமில் புகழோடு நீர் திகழ்க. போவாஸுக்கு கொடுக்கிற ஆசி மொழி. முதல்ல ரூத்தை வாழ்த்துகிறார்கள், அடுத்தது போவாஸை வாழ்த்துகிறார்கள். எப்படி ஏற்கனவே நாம் பார்த்தோம், எப்ராத்து பெத்லகேம் முதல் அதிகாரம் நாம் பார்த்தோம். எப்ராத்தாவில் குடியிருந்த பெத்லகேம் சொல்லி இதே மீகாவை 5:2 நாம் பார்த்தோம். எப்போதுமே பெத்லகேம் எப்ராத்தா இணைந்து சொல்லப்படக்கூடிய ஒன்று. இந்த எலிமெலேக்கினுடைய குடும்பமானது பூர்வீகமாக பெத்லகேமிலேயே வாழ்ந்த குடும்பம். எனவே அவர்கள் எப்ராத்தில் வளமுடன் நீர் வாழ்க, பெத்லகேமில் புகழோடு நீர் திகழ்க என்று வாழ்த்துகிறார்கள். இந்த வாழ்த்து மொழியை நாம் 2 சாமுவேல் 7:9 இணைத்து பார்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். 2 சாமுவேல் 7:9 வாசிங்க. நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன், உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன், மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல நீ புகழறச் செய்வேன். இங்க பாருங்க, இது நாத்தான் இறைவாக்கினருடைய செய்தி தாவீதுக்கு கொடுக்கிறது. இங்க நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். தாவீதோட நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன், உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன், மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல நீ புகழுற செய்வேன். அதே மாதிரி தான் இங்கே இந்த ஊர் பெரியவருடைய வாழ்த்து மொழி போவாஸுக்கு.
ஓகே, ஏன்னா பிறக்க போகிற குழந்தையே தாவீது அந்த ஒரு வார்த்தையோடு இணைத்து பார்க்க போகிறோம். எனவே இங்கு எப்ராத்தில் வளமோடு நீர் வாழ்க, பெத்லகேமில் புகழோடு நீர் திகழ்க என்று வாழ்த்துகிறார். ஓகே, கம்பேரிஷன்லாம் இருக்குங்க சாமி. அவங்க தாத்தாவுக்கு கொடுக்குற கம்பேரிஷன் பேரனுக்கு எப்படி வரப்போகுது செம்மையா இருக்குங்க சார். அடுத்தது பாருங்க 12வது வசனம். இங்கு அந்த ஊர் பெரியவருடைய ஆசி மொழி தொடர்கிறது. ஆண்டவர், மறுபடியும் ரூத்தை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். ஆண்டவர் இந்த பெண் வழியாக அருளும் பிள்ளைகளால் உமது குடும்பம் யூதா தாமார் மகனாம் பேரேட்ஸ் குடும்பம் போன்று விளங்குவதாக என்று வாழ்த்தினார். இங்கே நாம் பார்க்குறோம் மறுபடியும் இந்த யூதா தாமாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை செய்த ஒரு வீர பெண்மணி தான், சரிங்களா? அதை குறித்து தொடக்க நூல் 38வது அதிகாரம் 27-30 நாம் வாசிக்கிறோம். அதை கொஞ்சம் பார்ப்பது நல்லது. தொடக்க நூல் 38 27-30. தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவர் வயிற்றில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன. அவர் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. மருத்துவ பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி, இதுவே முதலில் வந்தது என்றாள். ஆனால் அது தன் கையை திருப்பி உள்ளே இழுத்து கொண்ட பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது. அப்பொழுது அவள், நீ கருப்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள். எனவே அவனுக்கு பெரேட்ஸு என்று பெயரிட்டாள். பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பட்ட அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது. இங்கே தான் இந்த யூதா தாமாருடைய அந்த இரட்டை குழந்தைகளுடைய அந்த குறிப்பிடுதல் இங்கே சொல்லப்படுகிறது. அதே போல் பேரேட்ஸ் என்கிற அந்த 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 குழந்தை அடையாளம் அதெல்லாம் வைத்து நாம் பார்த்தோம். எனவே அந்த யூதாவினுடைய கோத்திரம் எப்படி நீட்சி பெறுகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதே மாதிரி இங்கே தடைபட்டு போயிருந்த எலிமெலேக்கினுடைய அந்த குடும்பம் எப்படி நீட்சி பெறப்போகிறது, தொடர்ந்து இருக்க போகிறது என்பதனுடைய அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பெண் வழியாக அருளும் பிள்ளைகளால் உமது குடும்பம் யூதா தாமார் மகனாம் பேரேட்சு குடும்பம் போன்று விளங்குவதாக என்று வாழ்த்தினார்கள். இதோடு அந்த நகர வாயிலினுடைய அந்த காட்சி நிறைவு பெறுகிறது. ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு முடிவு. ஆதரவற்று இருந்த அந்த கைம்பெண் ரூத்து போவாசை மணந்து கொள்கிறார். போவாசு அவரை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். விற்க போகக்கூடிய அந்த சூழலில் இருந்த அவருடைய துண்டு நிலத்தை மீட்டெடுக்கிறார். இப்படி ஆதரவற்று இருந்த அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக, பக்கபலமாக, மீட்பனாக, ஒரு கோயல் என்று எபிரேய மொழியிலே சொல்லுவார்கள், மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் செயலை தன்னலமற்று அவர் முன்வந்து செய்கிற இந்த செயல், அடுத்தது அந்த செயல் எப்படி சாட்சிகள் முன்பாக அங்கீகரிக்கப்படுகிறது, இந்த திருமண தம்பதியரை எப்படி பெரியவர்கள் உளமாற வாழ்த்துகிறார்கள், ராக்கேலை போல, லேயாளை போல, தாமாரை போல பெண்களுடைய பெயரை சொல்லி வாழ்த்துகிற ஒரு சிறப்பு அம்சம் இந்த இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இந்த இடத்துல நாம் இங்கே பார்க்கின்றோம். ஸோ இதோடு இந்த காட்சி நிறைவு பெறுகிறது. அடுத்தது மீண்டும் எப்படி போவாசு ரூத்தை தனது இல்லத்திற்கு அழைத்து சென்று எப்படி வாழ்கிறாள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். இந்த 13வது வசனம் 4வது அதிகாரத்தில் 13வது வசனம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. இந்த வசனத்தை 10வது வசனத்தோடு நாம் இணைத்து பார்த்தால் இதை பொருள் புரிந்து கொள்வது மிகவும் எளிதாக இருக்கும். 10வது வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போவாசு எப்படி அந்த நகர வாயிலில் பொது மன்றத்தில் ஊர் பெரியவர்கள் 10 பேர் முன்னாடி
ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்தார். அதற்கு அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 13வது வசனத்தில் அவர்கள் வாழ்த்துக்களோடு என்ன செய்கிறாரு, தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் மணந்து கொண்டார். இப்போது நகர வாயிலிருந்து நாம் போவாசனுடைய வீட்டிற்குள் இந்த காட்சியை கட்டமைத்து பார்க்கின்றோம். இங்கே நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் போவாசனுடைய வீடு முதல் முறையாக இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. எனவே இது பாருங்க, தாம் சொன்னபடியே அப்படின்னு சொன்னால் போவாசு ஏற்கனவே பல இடங்களில் நாம் பார்த்தோம். 2வது அதிகாரம், குறிப்பாக 3வது அதிகாரத்தில் வாழும் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு உறுதியாக நான் சொல்லுகிறேன், நெருங்கிய உறவினர் அவருக்கு விருப்பம் இருந்தால் இந்த காரியத்தை செய்யட்டும், அப்படி இல்லை என்றால் நானே இதை செய்கிறேன், அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்று வார்த்தை கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கின்றார், அதை வாக்குறுதியாக கொடுக்கின்றார். எனவே தான் சொன்னபடியே வார்த்தை சிறிதும் பிசகாமல் தவறாமல் அவர் என்ன செய்கிறார், தாம் சொன்னபடியே ரூத்தை தம்முடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார். இந்த மணந்து கொண்டார் என்பது ஒரு செயல், வினை சொற்கள். போவாஸ் ரூத்தை மணந்து கொண்டார் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வார்த்தைகள். ஆக இதை மணந்து கொண்டார் என்று மிகவும் நாம் எளிமையாக கடந்து போய்விட முடியாது. காரணம், இதுவரை விதவியாக ஆதரவற்று ஒரு நிற்கதியான சூழ்நிலையில் இருந்த அயல்நாட்டு மோவாபிய பெண் இப்பொழுது தனக்கென்று ஒரு அடையாளத்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த திருமணத்தின் வழியாக கணவன் மனைவி என்ற ஒரு நிலையானது இவர்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் ரூத்து இனிமேல் அவர் மோவாபிய நாட்டு பெண் அல்ல, இந்த மண்ணோடும் கலாச்சாரத்தோடும் இரண்டர கலந்த ஒரு பெண்மணி, போவாசை மணந்தவர். எனவே கணவனுடைய ஒரு ஆண் ஆதரவு இந்த பெண்மணிக்கு இப்பொழுது இந்த திருமண நிகழ்ச்சியின் வழியாக கிடைத்திருக்கிறது. எனவே இது மிக முக்கியமான ஒன்றாக இந்த வினைச்சொற்களை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள், ஒரே ஒரு வாக்கியம், அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருதரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். இது அடுத்த முக்கியமான வாக்கியங்கள். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருதரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். இந்த புத்தகத்தில் முதல் முறையாக ஒரு செயலுக்கு கடவுளை ஒரு சப்ஜெக்ட், ஒரு காரண கர்த்தாவாக காட்டுகிற ஒரே இடம் இந்த இடம்தான். மற்ற எல்லா இடத்திலுமே கடவுளை ஒரு பின்புலத்தில் வைத்து நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 13வது வசனத்தின் 2வது பகுதியில் ஆண்டவர் அருள் கூர்ந்தார், அதாவது அவர்கள் கருதரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ஸோ த கன்செப்ஷன், இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். ஒரு குழந்தையினுடைய ஜனனம், ஒரு குழந்தையினுடைய உருவாக்கம், ஒரு குழந்தையினுடைய தோற்றம், அதனுடைய தொடக்கம் கடவுளுடைய பேரருளால் இங்கே நடைபெறுகிறது. எனவே அதற்கு கடவுளே காரண கர்த்தாவாக இருக்கிறார். அவர் அருள் கூர்ந்ததினால் இந்த ஒரு கரு உருவாகின்றது. எனவே இங்கு கடவுளுடைய மாபெரும் செயலை நாம் வியந்து போற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கருதான் இந்த எலிமெலேக்கினுடைய குடும்ப நீட்சியாக இருக்க போகின்றது. இது மிக முக்கியமான ஒன்று. காரணம், தொல்பழங்கால இஸ்ராயல் சமூகத்தில் அந்த குடும்பத்தினுடைய குலம் தழைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், மறு பிறப்பு அல்லது உயிர்ப்பு, மறுவாழ்வு, இதிலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் அந்த தொடக்க காலத்தில் இல்லை. எனவே தங்களுடைய குல முதுவர், ஒரு பேட்ரியார்க், அவருடைய இருத்தல், இந்த குலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒவ்வொரு குழந்தையினுடைய பிறப்பில் அது உறுதிப்படுத்தப்பட்டது. ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது மூதாதையருடைய எலும்பின் எலும்புமாக, சதையின் சதையாக, இரத்தத்தின் இரத்தமாக அந்த குழந்தை இருந்தது. எனவேதான் இந்த குலமானது முன்னெடுத்து செல்லப்பட கடவுளுடைய பேரருள். இதுவரை வறண்டு போன ஒரு வாழ்க்கை, திக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை, ஆதரவில்லாத ஒரு வாழ்க்கை,
காற்று அடிக்கும் போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் அசைந்தாடுகிறதோ அதை போல இருந்த ஒரு வாழ்க்கை இந்த விதவை பெண்களுக்கு இப்பொழுது கருதரித்திருக்கிறது கடவுளுடைய பேரருளால் என்பது மிக மிக நாம் கவனத்தில் கொண்டு சிறப்போடு பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆண்டவர் அருள் கூர்ந்தார், ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். அதனுடைய தொடர்ச்சி ஆண்மகவை அப்படின்னும் போது அது உண்மையிலுமே அந்த குலமானது எலிமெலேக்கினுடைய குலமானது நீடிக்க போகின்றது. இதற்கு ஆண்டவர் தான் காரணம், அவர்தான் அவருடைய பேரருள் என்று இங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இறை வசனத்தில் கடவுளுடைய பேரருள், அவருடைய ஆற்றல், அவருடைய அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். இது எப்படி என்னால் இந்த கதாபாத்திரங்கள் இந்த புத்தகத்தில் எல்லாமே நேர்மனதோடு நல்ல சிந்தனைகளோடு பரந்த ஒரு மனநிலையோடு ஒருவருக்கொருவர் ஆதரவு கரம் நீட்டி எப்படி அந்த உடன்படிக்கையின் உறவு இருக்கிறதோ இஸ்ராயல் மக்களுக்கும் யாவே கடவுளுக்கும், அந்த மாதிரி இங்கே ஒருவருக்கு இடையே இருக்கின்ற அந்த பரஸ்பரமான அன்பு இங்கே ஒரு கடவுளுடைய பேர் அருளை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. இதை ஒட்டி நாம் கடவுளை நம்பியவர்கள், கடவுளுடைய நெறிமுறையில் வாழ்க்கை நடத்துபவர்கள் எப்படி கடவுளுடைய பேரருளை கண்டுகொள்கிறார்கள், கடவுள் எப்படி அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை இதனுடைய தொடர்ச்சியாக திருப்பாடல் 37 அதிலிருந்து நாம் பார்ப்பது நன்றாக இருக்கும். திருப்பாடல் 37 23 25 அந்த வசனங்களை எடுத்துக்கொள்வோம். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். இளைஞனாய் இருக்கின்றேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன், ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. பாருங்க, இந்த இறை வார்த்தை எவ்வளவு பொருத்தமாக இங்கே போவாஸ் ரூத்தினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அதை ஒட்டி நவோமி, எலிமெலேக் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதர்களின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஊர் பெரிய அந்த பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி நாம் சதவீதம் பேசி கொண்டிருக்கிறோமோ, சமத்துவம் பேசுகிறோமோ, அந்த மாதிரி இரண்டாவது முறையாக இங்கே தோன்றுகிறார்கள் என்றால் முதல் அதிகாரத்தில் இறுதியில் நாம் பார்த்தோம். பெத்தலகேம் வந்து சேர்ந்த உடனே ஊர் பெண்கள், அந்த பெத்தலகேம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது.